ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்பி ஹவுஸ் வந்துட்டு மேக் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. நம்ம கார்ட்போர்ட் மட்டும் ரெடி பண்ணால் பத்தாது, கொஞ்சம் திங்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நான் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு நேற்று கடைக்கு போயிருந்தேன். கார்ட்போர்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனிங் பேப்பரும் சார்ட்டும் தான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்பி ஹவுஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒட்டணும் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பார்க்க டைல்ஸ்கள் மாதிரி பார்க்குறதுக்கு செம்மையாக பளபளன்னு இருந்தது. இது ஒரு ஷீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் சொன்னாங்க. நான் வந்துட்டு ஒரு 3 ஷீட் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் டிசைனில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் கலரில் லைட்டாக ஃப்ளவர் போட்ட மாதிரி டிசைனில், அப்புறம் நார்மல் டிசைன் சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு 3 டிசைன் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். இது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சார்ட் பேப்பர், அதாவது மேலே ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு நம்ம ப்ளைனாக ஒட்டினா எனக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சார்ட் பேப்பர் ஒன்று 10 ரூபி, பிங்க்கில் 2, ஒயிட்டில் 1ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். பார்பி ஹவுஸ்ன்றனால ஃபுல்லாக பிங்க்கில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு வாங்கிட்டேன். கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கான பிளேட்டு தான் இது. ஃப்ளவர் டிசைனில் நான் சிம்பிளாக சின்னதாக ஒன்று வாங்கியிருந்தேன் 35 ரூபியில். நம்ம நிறைய பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட நேம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த டபுள் சைடு ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நம்ம நார்மலாக பர்ஸு, பவுச் இந்த மாதிரி நிறைய மேக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்துட்டு 70 ரூபீஸ் சொன்னாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. சரி ஓகே வேணும் அப்படிங்கிறனால நான் ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபி, ஒன்று வந்துட்டு 30 ரூபி. இந்த ஸ்டோன் வந்துட்டு ஈஸியாக எடுத்து ஒட்டுற மாதிரி நம்ம பார்பி ஹவுஸ்க்காக தான் வந்துட்டு கொஞ்சம் எதுக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம பண்ணும்போது எதுக்காக தோணுச்சு அப்படின்னா நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்பி பொம்மை தான் வந்துட்டு பார்பி ஸ்டிக்கர் வந்துட்டு தேடி பார்த்தேன், கிடைக்கல. 2-3 கடை பார்த்தோம், பட் எங்கேயுமே கிடைக்கல. அதனால இந்த கார்ட்டூன் பொம்மை வந்துட்டு இருந்தது. இதுவும் பார்க்க பார்பி மாதிரி க்யூட்டாக தான் இருக்கு இல்லையா, அதனால ஓகேன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நம்ம இல்லை அப்படின்னா நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரா, இது வந்துட்டு ஒன்று வந்துட்டு 2 ரூபாய், சும்மா ஒரு 5 வாங்கிக்கிட்டேன். எதுக்காவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீன் லைட்டு தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டில் ஆர்ட்டுக்காக தான் நான் மெயினாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு பார்பி ஹவுஸ்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட் வேணும் இல்லையா, அதுக்காக. இது வந்துட்டு 40 ரூபி. சைஸ் பெருசு சின்னது இந்த மாதிரி இருக்குது. என் நேரம் கடையில் ஒன்று தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் பெரிய சைஸ். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஒன்று தான் இருந்தது 45 ரூபின்னு சொல்லிட்டு நான் அது 40 ரூபின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்க்க இந்த ஃபிஷ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக நிறைய கலராக இருந்துச்சு. நான் சும்மா இந்த 2 மட்டும் வாங்கிக்கிட்டேன், நம்ம பார்பி ஹவுஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் பிங்க்கும் ஆரஞ்சும் வாங்கிக்கிட்டேன். ரைட் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல, தனியாக கிடைக்காது, ஃபுல்லாக செட்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் 2 மட்டும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன், பட் ரேட்டு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவரு, அது வந்துட்டு வேணும், பட் அதிகம் அங்கே ஸ்டாக்கே அது கிடைக்க மாட்டேங்குது. சும்மா சிம்பிளாக ஒரு 3 இருந்தது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த தென்னை மரம், அது வந்துட்டு 10 ரூபி. அப்புறம் கொஞ்சம் மரங்கள் வந்துட்டு நான் வாங்கினேன். பிளாஸ்டிக் ஐட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சும்மா 5 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 25 ரூபி இந்த மாதிரி வந்துட்டு வாங்கியிருந்தேன் நான். ஆனால் அந்த தென்னை மரம் தனியாக வந்துட்டு 10 ரூபி தான். இந்த மாதிரி கொஞ்சம் மர கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக தான் இருந்ததுனால அதை வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பொம்மை நிறைய வேணும், பட் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு குழந்தை பொம்மை மட்டும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 10 ரூபி ஒன்று, அது மட்டும் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு தான், குட்டி ஒரு பூனை வந்துட்டு வேணும். அதுவும் இருந்தது 10 ரூபா. ஆனால் அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இல்லை, நார்மலாக கொஞ்சம் டிம்மாக தான் இருந்தது. சரி ஓகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு அவ்வளோதான். கிராஃப்ட் திங்ஸ் நான் கொஞ்சம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். நம்ம பார்பி ஹவுஸ்க்காக தான் மேக்ஸிமம் நேற்று போய் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஓரளவுக்கு கிடச்சிது, பட் நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் திங்ஸ் கிடைக்கல. பட் ஓகே, நம்ம இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். நேற்றே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எப்போக்கா பார்பி ஹவுஸ் வீடியோ செஞ்சு போடுவீங்க, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டாக என்னால் டைம் சொல்ல முடியல, பொங்கல் டைம் வேறு போயிட்டு இருக்குது. நம்ம பொங்கலுக்கு வீட்டு வேலையும் பார்க்கணும், பொங்கலுக்கான வேலைகளையும் பார்க்கணும். அதனால் நம்ம இந்த டைம்லேயும் வந்துட்டு வீடியோவும் எடுக்கணும். கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்பி ஹவுஸ்க்குள்ளே வைக்கிறது கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் மேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கும் நம்ம வந்துட்டு சிம்பிளாக பெட்ரூம் மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நான் ரொம்ப நாள் இந்த டைம் இழுக்க மாட்டேன். கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் சீக்கிரம், முடிஞ்சளவு ரொம்ப சீக்கிரமாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப நாள் இழுக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.